திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகையை தலைமை தேர துளும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற ஞான வேள்வியாகிய திருவாசகத்திலே திருச்சதகம் என்ற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கில் இன்றைய தினம் ஆனந்தாதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமைந்த பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த திருச்சதகம் பகுதியிலே இது நிறைவு பகுதியாக பெருமான் இதனை அருளி செய்கின்றார். இந்த பகுதியிலே அவர் குறிப்பிடுகின்ற அந்த செய்திகள் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் தம்முடைய குருநாதரை சந்தித்த அந்த தருணத்தில் அப்பெருமான் கருணையோடு அருளி செய்த செயல்பாடுகளை எல்லாம் சிந்தித்து இறைவனை சந்திக்கின்ற நேரம்தான் தன்னுடைய இந்த உலக தொடர்பு முழுமையாக அறுபடுகிற நேரம் என்று கருதி இருந்தவருக்கு அது நிகழாமல் அந்த உலகத் தொடர்பு தொடர ஆரம்பித்தது. அப்பொழுது நம்முடைய பெருமானுக்கு ஈசன் வந்து நேரிலே வந்து மானுட வடிவெடுத்து குருவாக வந்து தமக்கு அருள் செய்த பிறகும் கூட தம்முடைய உலக வாழ்வு நீடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ நாம்
இந்த உலக வாழ்விலே நாம் நம்முடைய பயணத்திலே நம்முடைய இந்த இந்த நெடிய பயணத்திலே நாம் எந்த நேரத்திலும் அதனை விட்டு நாம் விலகாமல் இருந்து நம்முடைய பயணத்தில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அதிலிருந்து சற்றும் விலகாது இருந்து, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பெயர், என்னுடைய இடம், என்னுடைய தொழில், என்னுடன் தொடர்பு கொண்டவர்கள் என்கிற எல்லா விவரங்களையும் நான் முழுமையாக அறிந்த நிலையிலேயே பயணம் தொடர்கிறது. அப்படி பயணம் தொடர்கிற பொழுது இந்த பயணத்திலே நமக்கு சென்று சேர்கிற இடம் சுத்தமாக தெரியாது. எந்த இடம் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிற பொழுது இதுதான் இல்லையா? இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன், என்னை கேட்கும்போது எங்கே போகிறீங்க நீங்கள் இப்போ அப்படின்னு கேட்டால் ஐசிஎஃப் போகிறேன் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ எங்கே திரும்பி வருவீங்க? வீட்டுக்கு வருவேன் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், தெரிஞ்சு சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை வாழ்க்கையில் நிறுத்தி இப்போ எங்கே போய்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு வேலை தேடணுங்கிறது தான். சரி, வேலை தேடி வேலை கிடைத்த பிறகு ஒரு திருமணம் செய்து கொள்வது தான். திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு குடும்பம் அமைய வேண்டியது தான். குடும்பம் அமைந்த பிறகு அவருக்கு பள்ளிக்கூடம் தேட வேண்டியது தான். பையனுக்கு, பொண்ணுக்கு பள்ளிக்கூடம் தேடணும். அப்புறம் கொஞ்ச நாள் பையனுக்கு வேலை தேடணும், பொண்ணுக்கு வரன் தேடணும். சரி, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வரன் தேடணும். அதுக்கப்புறம் யார் வீட்டில் சாப்பாடு போடுவாங்கன்னு தேடணும். அவ்வளோதான். இப்போ கடைசியில் வந்து சாப்பாட்டில் நின்றுடுவது. எங்கே சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிடும். கையில் காசு இருந்தால் கூட ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கணுமில்ல. வயசானதுக்கப்புறம் அது ஒத்துக்குமான்னு தெரில. வீட்டில் ஏதாவது ரசம் பண்ணி கொஞ்சம் சாதம் வடித்து ஒரு காய் பண்ணி கொடுத்துட்டா கூட போகிறோம் அப்படின்னு சுலபமாக வாயில் சொல்லிடுறேன். ரசம் பண்ணுறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பிரயாசப்பட்டு வடித்து ஒருத்தர் கொடுக்கணுமே. அது ஒரு சிக்கல். அது இப்போல்லாம் சௌரியமாக மருமகள்லாம், மாமா உங்களை நான் ரொம்ப கவனிச்சிக்கணும்னு தான் ஆசை மாமா, உங்களை என்னோடையே வச்சுக்கணும், உங்களுக்கு எல்லாமே செய்யணும், அதாவது உங்களுக்கு செய்கிறது சாமிக்கு செய்கிற மாதிரிலாம் தெரியும் மாமா. ஆனால் அவர் இப்படி அமெரிக்காவில் வேலை வாங்குவார்னு எனக்கு தெரியாது மாமா. அமெரிக்காவுக்கு போக வேண்டியதாக போச்சு. அதனால் நாங்கள் ராத்திரிக்கு என்ன சாப்பாடு, காலையில் என்ன சாப்பாடுன்னு நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறோம், அது நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா? கிளம்பி போயிடுவாங்க. அதை நல்ல புரிந்து கொள்ளுகிற பொழுதே என்ன சொல்லுகிறார்கள் பெரியவர்கள்னால், வாழ்க்கையில் அந்த இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போதவிட்டு போதுமின்னர். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, அந்த வாழ்க்கை முழுக்கவே போயிடுச்சுரா அப்படிங்கிறார். ஆகையினால வாழ்க்கையில் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே சரியாக கிளியராக சொல்ல தெரில. ஒருத்தரையும் எதை நோக்கி போகிறீங்க, என்ன
கடைசி ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது வெந்ததை தின்னுக்கிட்டு போய் சேர வேண்டியது சாருங்கிறார். வெந்ததை தின்னுட்டு போய் சேர வேண்டியதுன்னா எங்கே சேர்றது? சேர்றதுன்னு அவர் சுடுகாடை சொல்கிறாரு. சுடுகாடு உடம்பு சேருது, நீ எங்கே போய் சேரப்போகிற? உயிர் எங்கே போக போகுது தெரில. அதை பற்றி இப்போ இருந்த அந்த ஆபத்து, அந்த மாதிரி அருளாளர்களுக்கெல்லாம் இந்த உலகம் ரொம்ப ஆபத்துகள் நிறைந்த இடமாக தெரியும். இந்த உலகம் அவர்களுக்கு இதில் எப்படி வாழ்கிறது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். அதனால் மணிவாசகர் போன்றவர்களெல்லாம் இந்த உலக வாழ்வில் நமக்கு ஒரு நிறைவு வந்து விட்டது. நாம் குருந்த மரத்தடியிலே பெருமானை பார்த்து விட்டோம். இனிமேல் பெருமானை தரிசனம் செய்த பிறகு நமக்கு வாழ்க்கையில் இனிமேல் என்ன ஏதுங்கிறதுக்கான ஒரு தேவையும் இல்லாமல் போயிற்று. இல்லை, அவரை பார்த்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் தான் நம்மை கவனித்து கொள்வார் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இல்லைங்களா. ஸ்டேஷனில் புது ஊர் என்ன, டெல்லியில் போய் இறங்கினோடனே எந்த பக்கம் எக்ஸிட்டுன்னு கூட தெரில. கரா புறா புறான்னு ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறானுங்க. ஒரே கூட்டம், நெரிசல். அதில் பார்க்கும் பொழுது எங்கே வெளில போகிறது, எங்கே டாக்ஸி பிடிக்கிறது, எந்த இடத்த சந்திக்கிறது அப்படின்னு நினச்சி யோசித்து ஒரே மிரண்டு போய் நிற்கிற நேரத்தில் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பார்த்துட்டார் நம்மளை. ஐயா, நீங்கள் அதாவது நான் நடந்ததை சொல்கிறேனே, நடந்ததை சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். யுஎஸ்க்கு போனேன். யுஎஸ்க்கு போகும்போது அப்போ நானும் எங்கள் வீட்டம்மாவும் இருக்கிறாங்க, 2 பேரும் இருக்கிறோம். யுஎஸில் போய் சிக்காகோன்னு ஒரு ஊரில் இறங்க போகிறோம். ராத்திரி 8:30-9 மணி அந்த நேரம். சிக்காகோவில் இருந்து டேட்டன்னு ஒரு ஊர், அங்கே தான் என்னுடைய சன் இருக்கிறார். அவன் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி டேட்டனுக்கு வந்துடணுன்ட்டார். சிக்காகோவிலேருந்து டேட்டன். இப்போ டெல்லியிலேருந்து சென்னை வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ராத்திரி 9 இறங்கும்போது வெளியில் மின்னல். இறங்கி உள்ளே போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து திரும்பவும், ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த ஊரில் அமெரிக்காவில் இறங்குறோமோ அங்கேருந்து செக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் தான் போடணும். அதுதான் சட்டம். இப்போ கூட இந்தியாவில் அது வந்துருச்சு. நீங்கள் சென்னைக்கு வந்தால் கூட டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் டெல்லியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பவும் சென்னைக்கு செக்இன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இதை வாங்கிட்டு செக்இன் பண்ணலான்னு ராத்திரி 9:15 மணி. அங்கே ஒரு முகம் தெரிஞ்ச முகம் இல்லை. எல்லாம் சிக்காகோவில் அந்த பெருசாக கடல் மாதிரி இருக்குது ஏர்போர்ட்டு. சரி, இறங்குனா அந்த டிக்கெட்டை வாங்கலாம். அந்த இடத்துக்கு போனால் ஃப்ளைட் கேன்சல்டுன்ட்டான். ஏன்னா டியூ டு இன்க்ளிமெண்ட் வெதர் ஃப்ளைட் ஹாஸ் பின் கேன்சல்டு. இனிமேல் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு 7:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டுங்கிறான். ராத்திரி 9லேருந்து 7:30 மணி வரைக்கும் எங்கே இருக்கிறதுன்னு தெரில. ஏர்போர்ட்லேயே இருக்கலான்னு சொன்னால் ஏர்போர்ட்டு, இந்த ஏர்போர்ட் இல்லையா, இன்னொரு ஏர்போர்ட்டான், டொமஸ்டிக் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்கு போகணும். இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, நீங்கள் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போகணுங்க. அது எங்கே இருக்குது, அது எப்படி போகிறது ஒன்று தெரியல. திகச்சு போய் நிற்கிறோம், ஒரே கூட்டம். அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு காலையில் 7:30 மணிக்கு தானே சொல்கிறான், நம்ம இந்த இடத்துலையே உட்காந்துருச்சுன்னா அவங்க வீட்டம்மா சொல்லிட்டாங்க, என்னால் படுத்துக்கணும், என்னால் நிற்கார முடியாது, நீங்கள் கொஞ்ச நாள் இல்லை என்ன அரேஞ்ச் பண்ணலன்னா நான் கீழே படுத்துக்குவேன் அப்படின்ட்டாங்க. அவங்க முடியல, அவங்களால உட்காந்து அவ்வளோ நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து 18 மணி நேரம் ட்ராவலு. 18 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்து வந்தவங்கள திரும்பவும் சேரில் உட்காருன்னு ராத்திரி ஃபுல்லான்னா நாட் அட் ஆல் பாசிபிள், கீழே படுத்துட்றேன்ட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரில, யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ உடனே சரி, இப்போ இந்த நிலைமையை சன்னுக்கு சொல்லிடலாம், இந்த மாதிரி இருக்கான், அவன்ட்டு ஏதாவது சஜஷன் கேட்கலான்னா செல்லில் இன்டர்நேஷ்னல் அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான இது இல்லை, ஒய்ஃபை இருந்தால் கனெக்ட் பண்ணலாம், ஒய்ஃபை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன்லேயும் நம்மகிட்ட அந்த ஃபோன் லோக்கல் ஃபோன் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன்.
அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னு கேட்டால், யாராவது நம்ம ஒரு சென்னை வாசி முகம் ஏதாவது தெரியுதா இந்த கூட்டத்துக்குள்ளே? அங்கேயும் இங்கேயும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கவங்கள யாராவது ஒரு சென்னை வாசி இருந்தால், ஐயா உங்கள் ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்க, தெரிஞ்சவருக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்ட்டு கேட்கலாம், சன்னுக்கு ஃபோன் பண்ணணும்னு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன். ஒருத்தருமே இல்லை. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் போச்சு. இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் போனார். அவர் முகத்தை பார்த்த உடனே நம்ம தமிழாளுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் இப்படியே பரபரப்பாக அவர் எங்கேயோ போகிறாரு பரபரப்பாக. நாங்கள் கொஞ்சம் இரு, நீ அவரை போய் பார்த்துட்டு வரேன்னா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. நீ விட்டுட்டு போயிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே நீங்கள் விட்டு போகாதீங்கிறாங்க. இல்லாமா இரு, நான் இங்கே உன்னையே பார்த்துட்டு இருப்பேன், நாங்கள் போனான்னு. அவரை விட்டுற போகிறோமா, விட்டாலும் ஒரே முகம் தெரிஞ்சிருக்குது. வேகமாக ஓடி போய் அவரை ஐயா அப்படின்னு கையை பிடிச்சார். அவர் அப்படியே திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துட்டு, ஐயா சிவகுமார் தானே நீங்கள் என்னார்? ஆமாண்ணே. உங்களை தான் சார் உங்களை தாங்க ஐயா தேடிட்டு இருக்கேன்னாரு. என்ன தேடுறீங்களா? ஆமாம் உங்களை தான் தேடுறேன், ஃப்ளைட்டு கேன்சல்டு அப்படின்னு சொன்ன உடனே உங்களை அழைச்சார் இல்லையா வெங்கட்டு, அவர் மில்வாக்கிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் அடித்து, நீங்கள் சிக்காகோவில் இருக்கீங்க, ஐயா சிக்காகோ ஏர்போர்ட்டில் வந்து ஸ்டாண்ட் ஆகிருப்பார், மாட்டிகிட்டு இருப்பார், அங்கே ஃப்ளைட்டு கேன்சலு, அவருக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிடுங்க நீங்கள், அதனால் சொல்லிட்டாரு. அதனால் உங்களை தேடிக்கிட்டு நான் அந்த பிளாட்ஃபார்மு இங்கே எல்லாம் தேடிட்டு இங்கே வந்து தேடி பார்க்கலான்னு தேடினேன். எப்படி இந்த கூட்டத்தில் உங்களை கண்டுபிடிக்க போகிறேன்னு நினச்சேன். நல்லவேளை நீங்களே கண்டுபிடிச்சிங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், காலையில் 7 மணிக்கு வந்து உங்களை ஏற்றி விட்றேன், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டார். எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணுங்க. அப்படி இருந்தது மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் சிவபெருமானை பார்த்தபோது அவருக்கு. அப்பா இந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சு கூட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருப்பா அப்படின்னு இந்த உலக வாழ்வினுடைய பிடியில் இருந்து விடுவிப்பதற்கு ஒருவர் வந்து விட்டார் அப்படிங்கிற பொழுது எத்தனை மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியில் இருந்தவர் சாமி வந்து நீ இருன்னு சொல்லிட்டு போனாரா, நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போனாரா, இல்லை ரொம்ப அந்த அந்த ஒரு இடம் இருக்குது பாருங்கள், நல்ல கவனமாக கேட்கணும். அந்த ஒரு இடம் எந்த இடம்? திருப்பெருந்துறையில் இவர் சந்தித்து தீட்சையெல்லாம் வாங்கி முடித்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அதுதான் திருச்சதகம் முழுக்க. அந்த ஒரு நீங்கள் அப்படியே அப்படியே அதை குறுகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நிகழ்ந்தது தான் மொத்த திருச்சதகமுமே. அதான் பார்த்தாச்சு, தீட்சை கொடுத்தாச்சு, அவருக்கு எல்லா விதமான அந்த ஆனந்த நிலைகளை எல்லாம் தந்தாச்சு. தந்த பிறகு என்ன நடந்தது அதுதான் சதகத்தில். இப்போ நமக்கு ஒரு 2-3 விஷயத்தை யூகிக்கிற மாதிரி மணிவாசகர் பேசியிருக்கார். ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன பெரிய நாவல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டிங்க. இது அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். அப்படி என்ன தான் நடந்தது மணிவாசகருக்கு? அப்போ இது என்ன தான் பண்ணார் இந்த பெருமான் சிவபெருமான்? அப்போ நமக்கு நல்லா தெரியும் அவர் எதையும் ஒழுங்காக பண்ண மாட்டாருங்கிறது மட்டும் தெரியும். சிவபெருமான் எதையும் அவ்வளவு கரெக்டாலாம் நேர்த்தியாலாம் கரெக்டாலாம் பண்ண மாட்டார். அது ஏன் அப்படி பண்ண மாட்டாருன்னு தெரியல. இப்போ மணிவாசகர் விஷயத்தில் சொதப்பல் அப்படின்னு நம்ம கருதுறதுக்கு இடமா அமைஞ்சிருக்கு பாருங்க. 2-3 கெஸ்ஸிங்கு நல்லா ஆழமாக நீங்கள் கேட்கணும். இந்த நுட்பங்கள்லாம் எந்த புத்தகங்கள்லேயும் சிந்திக்கிறதில்ல, வெளிப்படுத்துறதில்ல. நாம் திருவாசகத்தை கொஞ்சம் விஸ்தாரமாகவும் விரிவாகவும் நாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கமலவிநாயகர் சத்சங்கம் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரணத்தினால இது அவசரப்படாமல் அங்கே என்ன நடந்திருக்கும். அப்போ 2 விஷயம் சொல்கிறார் பாருங்க. ஒன்று, எல்லாம் ஆகிப்போச்சு, மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார். யார்? மணிவாசகர். நயன தீட்சை, திருவடி தீட்சை, வாசக தீட்சை, அப்புறம் மானச தீட்சை, எல்லாத்துக்கும் மேலே
இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்து. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படின்ட்டார். தலைமையில் 2 காலையும் எடுத்து வச்சுட்டார். என்னங்க இனிமே என்னங்க இருக்கு, அதான் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரி தான் மணிவாசகர் நினச்சார். இனிமே என்ன இருக்குன்னு, இனிமே தான் எல்லாம் இருக்குங்கிறது தெரிலப்பா அவருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார். நல்ல கவனமாக கேட்கணும். மணிவாசக பெருமானுக்கு உடல் இன்னும் நீங்கலை. உடல் இருக்கு. அந்த உடல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இன்னும் விலகாமல் இருக்கிறது. அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலோடு, தூல உடலோடு அழைத்து போவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி அப்போ இவர் அந்த பெருமானை எல்லாம் நிறைந்த பிறகு சாமி அவரை பார்த்து, நீ நலமலி தில்லை பொதுவினில் வருக என்று நாயினேனே ஏழை இங்கு ஒழித்து அருளி, நீ இங்கே தில்லைக்கு வந்துடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடன் வந்தவரோடு ஒன்றை கலந்து அருளி, உடன் கலந்து அருளி கிளம்பி போயிட்டார். இது ஃபஸ்ட்டு வருஷம், இது முதல் வருஷம் இப்படி நடந்திருக்குன்னு. ஆனால் 2வது நிலையில் ஒரு செய்தி நமக்கு என்ன தெரிய வருகிறதுன்னா, எல்லாம் முடிந்த பிறகு சுவாமி அவரை பார்த்து வருக நம்பால் அப்படின்னு அழைத்த போது மணிவாசகர் சற்று தயக்கம் காட்டினார். ஏது பற்றி அப்படிங்கிறது தெரியல, ஏது பற்றின்னு சற்று தயக்கம் காட்டினார். உடனே பெருமான், நீ நலமலி தில்லை பொதுவினில் வருக என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்போ வருகை என்று சொன்ன பிறகு மணிவாசக பெருமான் வருகை என்று சொன்னவரோடு உடன் செல்லாதது ஏன்? உடன் செல்லாதது ஏன்? உடனே செல்லாதது ஏன்? இல்லையா? இதுதான் காரணம். இது 2வது வருஷம். இப்போ இந்த 2வது வருஷத்தைத்தான் இதில் பேசுகிறார். இந்த 2வது அமைப்பு முறையைத்தான் இப்போ இந்த ஆனந்தாதீதத்தில் பேசுகிறார். அந்த பகுதியை பார்ப்போம் நம்ம. மாறிலாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கொள் தாழ்கினை வேறிலா பதப்பரிசு பெற்ற நின் மெய்மை என்பர் உன் மெய்மை மேவினார். ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளி செய்மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையன் ஆயினேன் கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே. மாறிலாத மாக்கருணை வெள்ளமே. பெருமான் கருணை வெள்ளம், கருணை வெள்ளம், மா கருணை வெள்ளம். மா என்றால் பெருமை மிகுந்த கருணை வெள்ளமாக திகழ்கின்றார் சிவபெருமான். சிவபெருமானை கருணை வெள்ளம் என்று சொல்லுவதாக சொன்னால் அது பத்தாது. உண்மையிலே பார்க்க போனால் கருணை வெள்ளமா, மா கருணை வெள்ளம்னார் மணிவாசகர். மா கருணை வெள்ளமே. எப்படிப்பட்ட கருணைன்னாரு? மாறிலாத கருணை.
மாறிலாத கருணை. மாறிலாத கருணை என்று சொன்னால் அது இன்னாருக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற கருணையை மாற்றி மாற்றி செய்வதல்ல. கருணையை மாற்றி மாற்றி செய்வதல்ல. அப்படியா செய்வாங்க? இல்லை. இப்போ சில சமயம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கூட்டமாக நின்னாங்கன்னா தனக்கு தெரிஞ்சவனா பார்த்து அப்ளிகேஷனை முதல்ல கொடுப்பான். அவன் பின்னால் இருக்கிறவனுக்கு கொடுப்பான், முன்னால் இருக்கிறவன் என் கையை நீட்டிகிட்டு இருப்பான். வேணுங்கிறவனா பார்த்து. இங்கே சென்னையில் தெரியாது, இப்போ இந்த சவுத்தெல்லாம் போனீங்கன்னா இந்த கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம், இந்த பந்திக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அது இலை போட்டு சாப்பாடு நடக்கிறதா இருக்கும். இத்தனைக்கும் ஒரு பந்தியில் 150-200 பேர் சாப்பிடுவாங்க. 1000 பேர் கிட்டத்தட்ட நிற்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கேட்டுக்கிட்ட அந்த அப்படி நின்றுக்குவாங்க. கூட்டம் அலம் மோதும். அப்போ என்ன பண்ணியிருப்பான், இந்த பொண்ணு வீட்டுக்காரன் ஒருத்தர் நிறுத்தியிருப்பான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒருத்தர் நிறுத்தியிருப்பான். உங்கள் ஆளுங்களை பார்த்து நீ அனுப்பு, உங்கள் ஆளுங்களை பார்த்து நீ அனுப்புன்னு. அப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அவனுக்கு தெரிஞ்சவனா பார்த்து உள்ளே அனுப்புவான், பொண்ணு வீட்டுக்காரன் அவனுக்கு தெரிஞ்சவனா பார்த்து உள்ளே அனுப்புவான். முட்டிக்கிட்டு நிற்கும் அங்கே. பை சான்ஸு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த நம்மளே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நீங்கள் அத்தோட காரி. அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமேனு எல்லா சாமியும் வேண்டினோம். அப்படி போய் அங்கே நின்று முட்டிக்கிட்டு அவங்க வேண்டியவங்களா பார்த்து உள்ள. அப்படியா? இல்லை, மா கருணை வெள்ளம் சிவபெருமான் அப்படி இல்லை. யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கங்கே வந்து பந்தி போட்டு கொடுப்பார் சிவபெருமான். இந்த கேட்டில் விட்டு உள்ளே விடுறது கிடையாது. நாம் இருக்கிற இடம் தேடி வந்து கருணை அந்த அந்த அமுதத்தை வழங்கக்கூடியவர். மா கருணை வெள்ளமே, அதுதான் மாறிலாத கருணை என்றார். வித்தவுட் பயஸ், வேண்டுதல் வேண்டாமையிலான். அதுதான் நின் மலர்கொள் தாழ்கினை வேறிலா பதப்பரிசு பெற்ற நின்மெய்மை அன்பரு வந்து முந்தி உண்மைமை மேவினார். மாறிலாத மாக்கருணை வெள்ளமே நின் மலர்கள். இந்த வந்து முந்திங்கிறத பின்னால் கொண்டு சேர்த்துக்கணும். மாறிலாத மாக்கருணை வெள்ளமே நின் மலர்கொள் தாழ்கினை வேறிலா பதப்பரிசு பெற்ற நின்மைமை அன்பர் வந்து முந்தி. அங்கே போட்டுக்கணும் அந்த வந்து முந்தி. நின்மைமை மேவினார். நின் திருவடியை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லாதவர்கள் மெய்மை அன்பர். இப்போ அன்பர் என்று சொன்னால் சிவபெருமான் மேல் அன்புடையவர்கள், சிவபெருமான் திருவடியின் மேலே அன்புடையவர்கள் அன்பர். எதுக்கு மெய்மை அன்பருங்கிறாரு இல்லைங்களா? அன்பர், அன்பர்னா அன்புடையவர் தானுங்களே. மெய்மை அன்பர்னா அது என்னது? அது மெய்மை அன்பர் அப்படின்னு கேட்டால் அன்புடையவர்கள் தான். அப்போ நாமெல்லாம் சிவபெருமான் மேலே அன்புடையவர்கள். சிவபெருமான் மேலே அன்புடையவர்கள், சிவபெருமானை தவிர மற்றவற்றிலும் சிலவற்றின் மேல் நாம் அன்புடையவர்கள். சிவபெருமான் மேல் அன்புடையவர்கள். ஆனாலும் கூட நம் அன்பு இன்னும் சில பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். அங்கே மற்றவர்கள் மேலேயும் அன்பு, அந்த வேலையும் அன்பாக இருப்போம். சிவபெருமான் மேலேயும் அன்பு இருக்கும். நாம் சிவபெருமான் மேலே அன்பு வைத்ததுனால அன்பர். ஆனால் சிவபெருமானை தவிர வேறு எதிலும் அன்பு வைக்காதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மெய்மை அன்பர். அவர்கள் மெய்மை அன்பர். அவர்களுக்கு வேறு எதுலேயும் அன்பு இருக்காது, சிவபெருமான் மேலே மட்டும்தான். அதுதான் இந்த யானை வச்சிருந்து தான். அதனால் அது வில்லா அன்பு அப்படின்னாரு அப்பர் சுவாமி. வில்லா அன்பு. வில்லுதல்னால் பங்கு போட்டு கொடுக்கறது. பங்கு போட்டு தாங்க கொடுக்கணும்.
என்னதான் இருந்தாலும் மனைவி கணவன் மேலே முழு அன்பு செலுத்துவா. ஆனால் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அன்பு பங்காயிடும். அவ்வளோதான். கணவனையும் கவனிப்பா, பிள்ளையும் கவனிப்பா. அவன் அதிர்ஷ்டக்காரனாக இருந்தா. இல்லைன்னா பிள்ளைய மட்டும்தான் கவனிப்பா. அவனும் சேர்ந்து கவனிக்கணும். அப்போ அப்படி அந்த அன்பு விழுதல் என்றால் பிளவுபடுதல், பங்கு பெறுதல். ஆனால் அப்படி பங்கிடாத அன்பை உடையவர்கள் இவர்கள் சிவபெருமான் மேலே அந்த ஒன்று மேலே அன்பை தவிர அப்படிப்பட்ட அன்பர்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தார்கள். நானும் அன்பர்தான், நான் உன்னை சேரலை. காரணம் நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் வெறும் அன்பர், மெய்மை அன்பர் அல்ல அப்படிங்கிற. மலர்கொள் தாழ்கினை நின் மலர்கொள் தாழ்கினை, மலர் போன்ற உன்னுடைய திருவடியின் வேறிலா பதப்பரிசு. புரியுதுங்களா உங்களுக்கு? சிவபெருமான் திருவடியை தவிர வேறு எதன் மீதும் பற்று கொள்ளாத தன்மை, வேறிலா பதப்பரிசு. எது வேறில்லாத? திருவடி இல்லாமல் வேறொன்றின் மேல். அப்போ திருவடி இல்லாமல் என்றால் நின் மலர்கொள் தாழ் இணையின், அந்த இணை, அந்த தாழ் இணையை காட்டிலும் வேறு ஒன்றின் மேல் பற்றில்லாதவர்கள், அந்த தன்மை உடையவர்கள். அவர்கள் நின் மெய்மை அன்பர். அவர்கள் நின் மெய்மை அன்பர். அந்த நின்மை அன்பர் முந்தி உன் மெய்மை மேவினார். மெய்மை என்றால் ஆனந்தம், இன்பத்தை மேவினார். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்காருன்னுட்டு? அப்போ மெய்மை அன்பருக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுகிறார்? நான் சொன்ன பாருங்க, அந்த விளக்கத்தை சொல்லுகிறார். நின் மலர்கொள் தாழினை வேறிலா பதப்பரிசு. சிவபெருமான் திருவடியை தவிர வேறு எதன் மேலும் பற்றில்லாத தன்மை. சரி, அவர்களுக்கு நீ கருணை பாதித்த உன்னை சேர்ந்தாங்க. அவங்கெல்லாம் உன்னை சேர்ந்தார்கள், அன்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் உன்னை சேர்ந்தார்கள். ஒரு நுட்பத்தை சொல்கிறார் சாமி. மெய்மை அன்பர்கள் உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதன் மேலும் அன்பு பாராட்டாதவர். அவர்கள் உன் திருவடியை சேர்ந்து இன்பத்தை எய்தினார்கள். ஆனால் ஈரிலாத நீ எளியாகி ஒளி செய்மானுடமாக நோக்கியும், அவர்களுக்கெல்லாம் அந்த மெய்மையான அன்பு செய்தவர்களுக்கெல்லாம் நீ தேடி போகலை, என்னத்தான் நீ தேடி வந்த. அவர்களுக்கு நீ தேடி போகலை. அவர்கள் தேடி உன்னை அடைந்து விட்டார்கள். அந்த மெய்மை அன்பினாலேயே அடைந்து விட்டார்கள். மெய்மை அன்பு இல்லாத எனக்கு நீ என்ன பண்ண? இவனை தேடி போய் இவனுக்கு செய்யலைன்னா இவன் தேர மாட்டான், அதனால் இவனுக்கு தேடி போவோன்னுட்டு எளியா, ரொம்ப எளிமையாக என்னை ஒளி செய்யும் மானுடமாக, நான் ஒளி செய்யும் மானுடமாக ஆகுமாறு நோக்கியும், அந்த நோக்கத்திற்காக எளிமையாக வந்தும் கூட, நோக்கியும் கூட, கீரிலாத நெஞ்சு உடையன் ஆயினேன். கீரிலாத அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த திருவருள் நோக்கு தந்தும் கூட, அந்த திருவருள் நோக்கு தந்த பிறகு என்ன செய்திருக்கணும்? நெஞ்சம் உடைந்து போய் அப்படியே பெருமானிடம் சேர்ந்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் வேறு எந்த நினைப்பும் வந்திருக்கக்கூடாது. கீரில்லாத நெஞ்சு உடையேன் என்று சொன்னால், உடையனாயினேன் என்று சொன்னால், என்னுடைய அந்த மனமானது இன்னும் பிளவுபடாமல், அழித்து போகாமல் செயல்பட்டு கொண்டு இருந்தது. கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. அப்போ பெருமானிடம் நாம் அந்த சரணடைந்து அந்த அன்பை செலுத்தி அவரோடு இருக்கிற பொழுது அந்த நெஞ்சமானது கீரில்லாத நெஞ்சம் என்று சொன்னார். நெஞ்சமானது தன்னுடைய வலிமையை இழந்து, சிந்திக்கும் திறன் இழந்து, முழுமையாக தன்னை ஒப்படைக்க வேண்டிய நிலையிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அவ்வாறு இல்லை. பெருமானே இறங்கி எனக்கு
மானுடமாக வந்து அந்த குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு தன்மையை நான் பயன்படுத்தி கொள்ளாமல் போய்விட்டேன் என்று கருதுகிறார். கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. இது என்ன சொல்லலாம்? இதுக்கு எப்படி காரணம் சொல்லலாம்? அவர்களுக்கெல்லாம் பெருமான் வந்து ஆட்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தகுதி உடையவர்களாக திருவடியை தவிர வேறு எதையும் சிந்திக்காதவர்களாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் பெருமானால் ஆட்கொள்ள பெற்று அவர்களோடு ஒன்று சேர்ந்து விட்டு. ஆனால் எனக்கு அவரே வந்தும் கூட என்னால் அவரோடு சேர முடியாமல் போயிற்ற. அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அது என்னுடைய கீழ்மை, நான் என்னுடைய இழிவுத்தன்மையையே அது காட்டுகிறது. அப்போ அவர் தன்னை ஆட்கொள்ளுவதற்காக வந்தவரே தவிர தன்னை விட்டுவிட்டு போக வேண்டும் என்பதற்காக வந்தவர் அல்ல. ஆட்கொள்ளுவதற்காக வந்தவர் அத்தனை விதமான நலன்களையும் செய்தார் அல்லவா? அப்போ விட்டுட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு இருந்திருப்பாரா? இல்லை. ஆனாலும் அவர் விட்டு விட்டார். நான் இங்கே இருந்து விட்டேன். இந்த வாழ்வு தொடர ஆரம்பித்து விட்டது. மையிலங்கு நல் கன்னி பங்கனே வந்து எனை பணி கொண்ட பின் மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரியை என்று உனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியினாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். பொய்யிலங்கு எனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தம் ஆவதே. மையிலங்கு கன்னி பங்கனே வந்து எனை பணி கொண்ட பின் அரியை என்றுனை கருதுகின்றேன். கையிலங்கு பொன் கிண்ணம் மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்று கருதினேன் அரியை என்று கருதுகின்றேன். குழந்தை கையில் தங்க கிண்ணம் கிடச்சிருச்சுன்னா அது தங்க கிண்ணத்தை பார்க்குற பொழுது இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். அதுக்கு மற்ற சாதாரண கிண்ணம், ஒரு பித்தளை கிண்ணம், இரும்பு கிண்ணம், எவரெஸ்டர் கிண்ணமோ இந்த தங்க கிண்ணத்துக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுமா? இல்லையா? குழந்தை கிட்டத்தட்ட அருளாளர் மாதிரி தான். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கும். அதுக்கு அது தெரியாது, அதனுடைய அருமை தெரியாது. நீ வந்து எனக்கு குருவாக வந்து ஆட்கொண்ட பிறகு பெருமானே தேவரீரை நான் எப்படி கருதி இருக்க வேண்டும்? இது ஒரு அரிய பொருள் வந்திருக்கிறது. இந்த அரிய பொருளை விட்டுவிட்டால் நமக்கு இனி உய்வு கிடையாது என்று உண்மையை உணர்ந்து இந்த அரிய பொருளோடு சென்று விடுவதற்கு என்ன வழியோ அதை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அதை நான் நழுவ விட்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இப்போ ஏன் அப்படி விட்டார்? இப்போ அதுதான் அதில் இந்த முதல் பாட்டிலையும் சரி, இப்போ இந்த பாட்டிலையும் சரி அதை சொல்லுகிறார். மையிலங்குணல் கன்னி பங்கனே வந்து எனை பணி கொண்ட பின். வந்து பணி கொள்ளுதல் என்று சொல்லுதல் அடிமை கொள்ளுதல். அடிமை கொள்ளுதல் என்பது உரிய முறையிலே தனக்கு அடிமையாக ஆட்கொள்ளுதல். அதை செய்து விட்டாய், அது நடந்துருச்சு. கொண்ட பின், கொண்டதற்கு பிறகு மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன். இப்போ சில சமயம் நமக்கு சில விஷயம் உடனே நடந்துடும், சாதாரணமாக நடந்துடும். நாம் என்ன நினைப்போம், இது எப்போவுமே இப்படி தான் நமக்கு சாதாரணமாக நடக்கும் போல் இருக்குதுன்னு நினச்சி அடுத்த தடவை முயற்சி பண்ணும்போது தான் தெரியும் அது கிடைக்காத ஒரு பொருள்னு. இல்லையா? அது கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னுட்டு. அப்போ
நம்ம ஒருத்தர் பக்கத்து வீட்டில் ஒரு கார்ப்பரேஷனில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் குடி வந்திருக்காருன்னு, சரி பக்கத்தில் வந்துட்டார், ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை, அவர்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவரை எப்படியாவது கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது பக்கத்தில் தானே இருக்கிறார், அதை பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறார். பார்க்கும்போது ஒரு நாள் இப்படி காலையில் அப்படி வாக்கிங் போனார். அப்படி வாக்கிங் போன உடனேங்க அந்த அம்மா, எங்கே வாக்கிங் போகிறார் போய் கேளுங்க, அப்படி ஃப்ரெண்டு பிடிங்க போய் கேளுங்க, அம்மா இங்கே வந்துட்டார்ல அவர் தினம் இப்படி தான் வாக்கிங் போவார், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி போனவர் தான் வாக்கிங். அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே முடியல. இந்த அம்மா அவரை போட்டு படாத பாடுபடுத்தி, 5 மாதம் அறிவு இருக்காயா உனக்கு, நான் அன்றைக்கே சொன்னேன்ல அவர் சாவதானமாக வாக்கிங் போன, அப்போ போய் பேசியான்னா இப்போ போய் முயற்சி பண்ணால் அவர் காலையில் 6 மணிக்கு போயிடுறாரு, ராத்திரி 2 மணிக்கு வராரு, அவரை பார்க்கவே முடியாதுங்கிறாங்க வீட்டில். இப்படி சாதாரணமாக அவரை விட்டுட்டிய, அரிய என்று கருதுகளை நீ எளியாக அல்லவா கருதி விட்டுவிட்ட அப்படின்னு அந்த அம்மா திட்டின மாதிரி, பெருமான் வந்த உடனேயே மணிவாசகர் ஒருவேளை சாமி வந்துட்டார், இனிமே நம்மளை விட்டு போக மாட்டார், எப்போ வேணா அவர் கூட போகலான்னு நினச்சிட்டாரோ, எப்போ வேணா போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாரோ, அது வர்றதே பெருசு, அது வந்துருச்சு. அப்போ இதில் ஏன் அப்படி சொல்கிறார்? மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்று சொல்லுகிறார். மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்று சொல்லுகிற பொழுதே அதனுடைய அருமை தெரியாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அருமை தெரியாமல் போயிடுச்சு, வந்தார் அருமை தெரியல. அப்போ நல்ல கவனமாக கேட்கல, அருமை என்று கருதாமல் எளிமையாக கருதி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பெருமானோடு செல்லுவதற்கு இவர் தாமதித்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஏன் தாமதித்தார் தெரில. அவர்கிட்ட கூட எப்போ வேணால் போய்க்கலாம், வந்துட்டார் போய்க்கலாம் எப்போ வேணான்னு நினச்சிட்டாரோ, தாமதிக்கலாம்னு நினச்சிட்டார். அதை சொல்லுகிறார், ரொம்ப குறிப்பாக சொல்லுகிறார். இல்லைன்னா இந்த உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்று ஏன் கருத வேண்டும்? மணிவாசகர் சிவபெருமான் என்று தெரிந்த பிறகும் கூட ஒரு குழந்தையின் கையில் கிடைத்த பொன் கிண்ணத்தை போல அப்படின்னு ஏன் நினைக்கணும்? நினைச்சிருப்பாரா? நினைச்சேங்கிறார். அரிய என்று கருதுகின்றிலை, மிக அரிதானவன் நீ என்று கருதுகளை, எனக்கு எளிமையாக வந்து விட்டாய் என்பதினாலே எளிமையாக உன்னுடன் சேர்ந்து விடலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்று கருதினேனா? மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பரு உண்மைமை மேவினார். மெய்மை அன்பர், திரும்ப இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். மெய்மை அன்பரு வந்து முந்தி உண்மைமை மேவினார். அங்கே முன்னால் சொன்னார், இங்கே மெய்மை அன்பர் வந்து உண்மைமை மேவினார். பொய்யிலங்கு எனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய். பொய்யிலங்கு எனை புகுத விட்டு, மெய்மை நிறைந்தவர்கள் உன்னுடன் வந்து விட்டார்கள், பொய்மையான நான் இங்கேயே நின்று விடுமாறு ஆயிற்று. இப்போ உய்த்து உணர்கிற நிலை என்னன்னு கேட்டால், வந்தவர்களில் இன்டர்வியூக்கு வந்தவர்களில் யாரெல்லாம் 90 மார்க்குக்கு மேலே வாங்கினாங்களோ அவர்களையெல்லாம் அவங்க அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர்களையெல்லாம் அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் இந்த ஒரு தேர்வு வச்சதில் 90 மதிப்பெண் பெற்றார்களோ அவர்களையெல்லாம் அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க, மீதி 1-2 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு என்ன பொருள்? ஏன் அவங்க போகலை? என்னங்க பதிலுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியா? 90 மார்க்கு கீழே வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம், அதுதானே? இது சிம்பிளைடு. 90 மார்க் வாங்கியிருந்தால் போயிருக்கலாம், 90 மார்க் கீழே வாங்கினா இருந்துருக்கணும். அப்போ மெய்மை அன்பர் மேவினார்.
அவர் என்னன்னா உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த மெய்மை அன்பர் உன் கூட வந்துட்டாங்க. நான் மட்டும் இருந்துட்டேன், நானும் அன்பர் தான், ஆனாலும் நான் பொய்யிலங்கு என்னை புகுத விட்டுனார். பொய்யிலங்கு என்று சொன்னால் என்னிடம் அவர்களிடம் இருந்த மெய்மை முழுமையாக இல்லாமல் ஏதோ ஒரு காரணம் பற்றி தாமதித்திருக்க வேண்டும். இரு தெல்லிக்கவா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அங்கே பெருமான் திருச்சத்தி முற்றத்தில் அப்பர் சுவாமி சொல்லுகிறார். அங்கே அவருக்கு மனசில் தோன்றுகிறது, எத்தனை நாள் இருப்போமோ தெரியல, நாம் செல்லுவதற்கு முன்பாக சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுவிட்டோன்னு நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சால் நிம்மதியாக போகலாம். ஆகையினால கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்பழி மூழுங்கண்டாய். கேட்குறாரா இல்லையா? கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம். சரி, இவ்வளோ தூரம் கேட்குறாருல, அவர் உடனே நாவுக்கரசு, ஏன்னா அவர் தானே பேர் வச்சவர், நாவுக்கரசு வா இங்கே திருவடியை சுட்டுவோம் வா அப்படின்னு சொல்லி செஞ்சாரா? செஞ்சாரா? இல்லை. திருநல்லூருக்கு வாயேன் அப்படின்னுட்டார். நல்லூருக்கு வான்னு சொன்னார். அங்கேயே செஞ்சா அவரை யார் என்ன கேட்க போகிறார்? எதுக்கு திருச்சத்தி முற்றத்திலேயே செய்யாமல் திருநல்லூருக்கு வாங்கன்னு ஏன் சாமி சொன்னீங்க? யார் கேட்க முடியும்? என்ன காரணம் சொல்ல முடியும்? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அவர் கண்ணீர் விடுகிறார் பெருமான். எதுக்காக இப்படி செய்தார்னு தெரியலையே, ஆனால் வான்ட்டார். இப்போ இங்கேயும் மணிவாசக பெருமானை நீ இன்னும் தெளிவாக பேசுகிறார். அடுத்த 2 பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிற இந்த செய்திகள் எல்லாம் திருவாசகத்தை ஒட்டி வருகிற செய்திகள் தான். என்னை ஏன் விட்டுட்டு போன? மெய்மை அன்பர் மேவினார் பொய்யிலங்கு என்னை புகுத விட்டுங்கிறார். இப்போ மெய்மை அன்பர் மேவினாருங்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன் சொல்லுகிறார்? நின் மலர்கொள் இணைத்தால் வேறில்லாத பதப்பரிசு பெற்றவர். அது நீங்கள் வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். மெய்மை அன்பருங்கிறதுக்கு நாம் வேறு ஏதோ அர்த்தம் சொல்லிட போகிறோம். நிறைய பேர் வருவான், திருவாசகத்துக்கு நோட்ஸ் போடுவான், இந்த மாதிரி வம்பாய் போகுன்ட்டு என்ன பண்ணுவார், சில முக்கியமான இடத்துல மணிவாசகரே என்ன உரைன்னு சொல்லிவிடுவார். மெய்மை அன்பர் அப்படின்னு சொன்னால் அந்த மெய்மை அன்பருக்கு என்ன பொருள் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்போ அதே இங்கே மெய்யிலங்கு வெந்நீர் மேனியாய் மெய்மை அன்பர் உண்மைமை மேவினார் பொய்யிலங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொலாய். பொய் உடையார்க்கு இவ்வுலகம், மெய்யுடையார்க்கு சிவலோகம். பொய்கள் விரவி இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் தான் கிடந்து, பொய்கள் முழுக்க களைந்த பிறகு மெய்மை என்று இருக்கிற பொழுது மெய்மைதான் மெய்மையோடு சேரும். ஆகையினால மெய்மையோடு சேராமல் இருப்பதற்கு காரணம் பொய் விரவி இருக்கிறதோ என்று கேட்கிறார் அவர். இப்போ நம்ம மணிவாசகரை இங்கே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கல, அதுக்கு நமக்கு தகுதியெல்லாம் கிடையாது. மணிவாசகரை பற்றி பேசுகிறதுக்கோ அவருக்கு ஆற்றாமை இல்லையா? நீ வந்திருக்கிற பொழுதே உன்னை பற்றி கொண்டு நான் சென்றிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த உலக வாழ்வு இன்னும் தொடர்ந்து தில்லைக்கு வான்னு சொல்லி இன்னும் உலக வாழ்க்கை தொடர்கிறது. அப்படின்னா ஏதோ தப்பு என்கிட்ட இருக்குது, அதனால தான் விட்டு போவீரே தவிர, இல்லை என்றால் பெருமான் இங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ. பெருமானே
நீ என்ன இங்கே விட்டுட்டு போகலாமா சொல்லாய். பொருத்தம் அவதே. எது பொருத்தம்? இது பொருத்தமானு கேட்குறது. நீ கருணை வெள்ளம், மிகுந்த கருணையுடையவன். அப்படியே ஏதாவது பொய்மை இருந்தால் அதை களைந்து என்னை அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டும். இவ்வளோ தூரம் எனக்கு எல்லாவற்றையும் செய்த பிறகு என்னை அழைத்து போகாமல் விட்டு சென்றேன். நான் சொன்னேன், திருச்சதகம் முழுக்க இந்த ஒரு பகுதியை ஒட்டியது தான், இந்த ஒரு பகுதியை விரித்து பேசுவது தான். பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன். இதுதாங்க நமக்கு இப்போ அவர் சொல்லுகிற அந்த செய்தியில் நமக்கு அந்த ஐயத்தை ஏற்படுத்துகிற பகுதி. வஞ்சம் உண்மையேன் மண்டிலேன் மலர்கமலபாதனே அறத்தமே நீயாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு எனை இருத்தினாய் முறையோ 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 என் நம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன். பொருத்தம் இன்மையேன், பொருத்தமின்மையேன் என்று சொல்லுகிற பொழுது சிவலோகம் வந்து பொருந்துவதற்குரிய தகுதி இல்லாதவனாக ஆகிவிட்டேன். பொய்மை உண்மையேன், என்கிட்ட பொய்மை இருக்கிறது என்பதுதான் உண்மை. பொய்மை இருக்கிறது என்பது உண்மையினர். பொய்மை உண்மையேன். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். போத என்று என்னை புரிந்து நோக்கவும். வா அப்படின்னு கூப்பிட்ட பிறகும் கூட நான் போகவில்லை. ஏன் ஏன் அந்த ஒரு நொடியோ ஒரு வினாடியோ மணிவாசகர் தாமதிச்சிருக்கார் இல்லையா? என்னப்பா இப்போ எங்களோட வரியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வந்து சரிப்பா நீ அடுத்த ட்ரெயின் பிடிச்சி வா அப்படின்னு டக்குன்னு ட்ரெயினில் ஏறி எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஏறுறாங்க, தயங்கி விட்டு அவரும் வரதா தான் இருந்தார். வாங்க போகலாம், ஏறல ட்ரெயினில் இதே போடல, இதிலே போயிடலாங்கிறீங்களா? ஆமாப்பா போகலாம், வாரியா வா வந்து சரிப்பா நீ அடுத்த ட்ரெயினில் வாப்பா, ஏறுப்பா. எல்லோரும் ஏறி ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ இவர் தயங்கினது, நீ அடுத்த ட்ரெயினில் வான்னு சொன்னது, அவர் ட்ரெயினில் ஏறினது, ட்ரெயின் நவுந்து போனது பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கனவு மாதிரி தெரியுது. ஏன் விட்ட? வான்னு சொன்னப்ப டக்குன்னு உடனே ஏறி இருக்க வேண்டியது தானே. போத என்னை புரிந்து நோக்கவும் போலவா என்று பெருமான் அழைத்தார். அழைத்த போது செல்லவில்லை, அதனால் தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். போத என்று என்னை வா, போகலாம் வா அப்படின்னு தான் கூப்பிட்டாராம் சாமி. இப்போ ஏதோ ஒன்று அதைத்தான் திரும்ப திரும்ப பொய்யுங்கிறார் தன்னை. பொய்மையேன் பொய்யிலங்கு என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவது. அந்த ஒரு செய்தி அவர் கூப்பிட்ட உடனே போகலை, போகலாமான்னு கேட்ட பிறகும் போகலை. ஏன்? பொய் போத என்று என்னை புரிந்து நோக்கவும். போதை என்று புரிந்துன்னார். போதை என்று என்னை புரிந்துன்னா திருவருள் செய்து போகலாமா, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டார். போத வா போகலாம் அப்படின்னு உடனே ஏன் தயங்கினார் மணிவாசகர்? தயங்கியிருக்கலாமா கேட்குறார். தயங்கினது போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவருக்கு. போத என்று என்னை புரிந்து அப்படி போகலாமா என்று சொல்லி கொண்ட பிறகு புரிந்து நோக்கவும் அப்படி பார்த்தாராம். ஏதோ ஒரு காரணம் பற்றி நிற்கிறார். சரி நீ தில்லைக்கு வா அப்படின்ட்டு போயிட்டார். இந்த புரிந்து நோக்கவும்
மணிவாசகருடைய அந்த தயக்கத்தை புரிந்து கொண்டு திருநோக்கம் செய்தார் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன். நினப்பு பார்த்தா போயிடுச்சு, ட்ரெயின் எல்லாரும் போயிட்டாங்க, நிற்கிறோம், தனியாக நிற்கிறார். இனி அவர் தனி. ஏன் இந்த உலகத்தில் எங்கேயும் ஒட்ட மாட்டார், எதுலேயும் ஒட்டாது. எதில் ஒட்டுவார்? யாரோட ஒட்டுவார்? யாரை ஃப்ரெண்டு பிடிப்பார்? இல்லை யாரை குருநாதர்னு போய் தேடி சேருவார்? எப்படி சொல்லுங்க நீங்கள்? சிவபெருமானே குருநாதர் என்று வந்த பிறகு வேறு யாரை போய் அண்டுவது நிற்பது சொல்லுங்க? வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன். வஞ்சகம் உடையவனாக இருக்கிற நான் அந்த நொடியிலே உண்மையை உணர்ந்த பொழுது எளியனாக வந்த பெருமானை இழந்து விட்டேன் என்ற அந்த நொடியிலே நான் இறந்திருக்க வேண்டும். மாண்டிலேன், நான் இறந்து போகலை, அவ்வளோ கல் நெஞ்சம். மாண்டிலேன் மலர்கமல பாதனே அறத்தமே நீங்காய். சாமி செக்கச்சவேர்னு இருந்தாராம். அந்த திருப்பெருந்துறையில் சாமி வரும்போது செவன்னு இருந்தார். அறத்தமேனியாயினார். அறத்தம்னு சிவப்புன்னு அர்த்தம். அந்த சிகப்பு திருமேனி அதை நினச்சி பார்க்குறார். மலர் கமல பாதனே, மலர் போன்ற எந்த மலர்? மலர் கமலம், கமல மலர், தாமரை போன்ற திருவடி பாதனே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் தலைமையில் வச்சப்போ அது எப்படி இருந்ததுன்னு. இப்போ நமக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். சிவபெருமானுடைய திருவடி அப்படியே ஸ்பாஞ்சி மாதிரி மொத்துன்னு இருந்தது தான் அப்படி. மலர் கமல பாதனே அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி. நீயே எல்லாரோடையும் கிளம்பி போயிட்ட, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனிய, நியாயமா இது? இங்கு என்னை இருத்தினாய் முறையோ, இங்கு என்னை இருத்தினாய் முறையோ. அம்மா வரியா, வா போகலான்னா கேட்கணுமா? ரெண்டு தட்டு தட்டி உள்ளே இழுத்து போட்டு தூக்கிட்டு போகிறத விட்டுவிட்டு நீ என்னை இழுத்து வச்சுவிட்டு சரி வர்றதுக்கு யோசிக்கிறாரு அடுத்த வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு போனிய, அது முறையா? அப்படி செய்யலாமா? ஆட்கொண்ட பிறகு என்ன காரணம் பற்றியோ தாமிக்கிற, என்ன விவரம்னு புரியல, போகும்போது ட்ரெயினில் சொல்லிக்கலாம் விவரத்தை அப்படின்னு பிடிச்சி உள்ளே இழுத்து தள்ளி போட்டு விட்டுட்டு போயிட்டியப்பா, எல்லாரும் போயிட்டீங்களே. முறையோ என் எம்பீரான் வம்பானேன் வினைக்கு இறுதி இல்லையே. வினை வேற யாருன்னா சொல்கிறது? சாமி உங்கள் மேலே எல்லாம் குறை சொல்ல முடியுமா? உங்களை என்ன குறை சொல்கிறது? இல்லை இந்த உலகத்தில் வேற யாரை குறை சொல்கிறது? எல்லாம் ஏன் வேண. அப்போ ரதிதேவி கந்த புராணத்தில் கதறுவார். ரொம்ப அற்புதமான இடம். போ என்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வா என்று கடிதெழுப்ப மாட்டாரோ. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் சாம்பலாகி போய் பொடியாக கிடக்கிறான். அவர் பொடியாக்கணும்னு பார்க்கல, மலரம்பு பட்டவொடனே திரும்பி பார்த்தார். பார்த்தவொடனே இது டோர் ஆட்டோமேட்டிக்கலாக ரிமோட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு நெற்றிக்கண்ணு. அவ்வளோதான், அவன் பஸ்மமாயிட்டான். பக்கத்திலேயே ரதி இருந்தா, அவளுக்கு ஒன்றும் ஆகலை, இவன் மட்டும் பஸ்மமாயிட்டான். கதர்றாவ ரொம்ப வாரியார் ரொம்ப நயமாக சொல்லுவார், பாடி அழுக பாடி இல்லையேன்னு அழுதலாம். போ என்று வரவிட்ட தேவர் எல்லாம் போன்னு உன்னை விரட்டினாங்களே. உங்கள் அண்ணா பிரம்மா உன்னை விரட்டினாரு, மற்ற இந்திரன் எல்லாரும் போன்னு கையில விரட்டினாங்களே, அத்தனை பேரும் விரட்டினாங்களே. இப்போ உன்னை வான்னு இந்த சாம்பர்லேருந்து எழுப்பட்டுமே. போ என்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதெழுப்ப மாட்டாரோ. உன் தந்தை வலியன் என்பார். யார்? அவங்க அப்பா திருமால். நின் தந்தை வலியன் என்பார். மன்மதனை பார்த்து சொல்கிறா, உங்கள் அண்ணன் பிரம்மா, உங்கள் அப்பா திருமால்
அவர் என்ன பையன் இப்படி இறந்து போயிட்டானேன்னு நின் தாதை வலியன் என்பார், உன் அப்பா ரொம்ப வலிமையுடையவன் சொல்லுவார்களே. ஓவென்று நான் இங்கே அரற்றிடவும் இங்கே அரற்றி கொண்டு இருக்கிறேனே, என்னமா ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து இங்கே ஏதாவது விசாரிக்க மாட்டாரா? ஓவென்று நான் இங்கே அரற்றிடவும் வந்த அவர் வந்து எழுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஆறுதலாக கூட வார்த்தை சொல்லலாமல்ல. வந்திலரேல் வரல. அப்புறம் கடைசி அவர் சொன்னா, இப்படிலாம் அழுது பார்த்துட்டு கடைசியில் சொன்னா, அவங்களையெல்லாம் நொந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, வெந்து போகணும்னு ஓன் தலையில் எழுதியிருக்கு, நீ வெந்து போயிட்ட, அவ்வளவுதான். வேவென்று நின் சிரத்தில் விதித்திருந்தால் அவரை எல்லாம் நோகலாமோ, அவங்களையெல்லாம் நொந்துக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். அதுபோல் இவர் சொல்லுகிறார், சாமி விட்டுட்டு போயிட்டார், சாமி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட அவர் என்ன பண்ணுவார், என் வேணா இந்த மாதிரி இருந்தது, அதனால் என் வினைக்கு இறுதி இல்லையே, என் வினை நிறைவு பெறலை, பாக்கி இருக்குது, அந்த பாக்கி இருக்கிற வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று விட்டு விட்டு போய்விட்டார். என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே, இல்லை நின் கழற்கு அன்பு அது என் கணே, உன்னுடைய திருவடிக்கு நிச்சயமாக என்கிட்ட அன்பு இல்லை, நான் அந்த அன்பு உடையவனாக இருந்திருந்தால் நிச்சயமாக அது பிரிந்திருக்க எனக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய், எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்டுவும் மறுவில் வாணனே. மறுவில் என்றால் குற்றமில்லாத வானம் என்று சிவலோகம், அது ஒரு லோகம்தான் சிவலோகம். இந்திரலோகம் சத்தியலோகம் இந்த எல்லா லோகத்துலேயும் குற்றம் இருக்கும், இது குற்றமில்லாத ஒரே உலகம் சிவலோகம் மட்டும்தான். அதனால் மறுவில் வானம் என்று சொன்னால் சிவலோகம், அதனுடைய உரிமையாளனாக இருக்கக்கூடிய மறுவில் வாணனே. மறுவில் வாணனே கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பன் அக்கினாய். பெருமானே, நீவிர் என்னை தேடி வந்தது என் தகுதியினால் அல்ல, எனக்கு தகுதி இருந்து நீங்கள் என்னை தேடி வரல. இந்த உள்ளம் எனக்கு கல் போலத்தான் இருந்தது, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகன் போல கல் போல இருந்தது. ஆனால் உன்னிடம் ஒரு கருணை திறம் இருந்தது, அதனால் கல்லை கனியாக்குகின்ற திறம் உன்னிடம் இருந்தது. அதனால் என்னுடைய அந்த கல் போன்ற இதயத்தை கனியாக்கி கனிய வைத்து நீ வந்து ஆட்கொண்டாய். கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய். அதாவது சிவபெருமானுடைய திருவருள் எப்படி பெருகுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிறிது அளவில் அன்பு செலுத்துகிற பொழுது பெருமானிடம் அன்பு செலுத்துகிறீர்கள். அந்த அன்பு சிவபெருமானிடம் சென்று அது பெருமானுடைய கருணையை பெற்று அது மீண்டும் உங்களுக்கு அருளாக வரும். நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுழற்சியை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் சிவபெருமான் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கிறதே, அது எங்கேயும் வீணாக போகாது. அது சிவபெருமான் மேலே செலுத்துகிற அன்பு பெருமானுடைய கருணையினாலே அந்த அன்பானது அருளாக மாறி, அருள் எனும் அன்பீனும் குழவி அப்படின்னார். அருள் அன்பு ஈணுகின்ற குழவினர். அப்படி நீ அன்பை செலுத்துகிற பொழுது அது அருளை பெற்று தருகிறது. அன்பு தாயாகவும் அருள் குழவியாகவும் இருக்கிறது. அப்போ அன்பை செலுத்துகிறோம், அது அருளாக வந்து சேருகிறது. நல்ல கவனம் கேட்டிங்களா? இப்போ அருளாக வந்து சேர்ந்த பிறகு இப்போ ஆடிட்டரு சொன்னால் தெரியும். இப்போ ஆடிட்டருக்கு விவரம் தெரிஞ்சதுனால டக்குன்னு சொல்லுவார். ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் என்ன பண்ணணும், அதில் வர லாபத்தை எடுக்கவே கூடாது, அதுலேயே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறோம், லாபம் வருது, லாபத்தை திரும்ப முதலீடு, இப்போ முதலீடு பெருசாகிடுச்சு,
அந்த முதலீடுக்கு தகுந்த மாதிரி லாபம் பெருசாக வரும். அந்த லாபத்தை திரும்பவும் முதலீடு, இப்போ முதலீடு இன்னும் பெருசாகிடும், அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வரும், அந்த லாபத்தை திரும்பவும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு ஃபீட்பேக் இருக்குது. இப்போ நான் சிவபெருமான் மேலே அன்பு செலுத்தின உடனே அவர் அதை அருளாக மாற்றி கொடுப்பார். இந்த அருள் வந்த உடனே இந்த அருள் பெற்ற நிலையில் நான் என்னுடைய அன்பை பெருக்கி கொள்ள வேண்டும். இந்த அன்பை பெருக்கி கொள்ளுகிறோம். இந்த அருள் வந்த உடனே என்ன மாதிரி அருளாளர் யாருன்னு கிளம்பிடக்கூடாது, அருளை செலவு பண்ணிடக்கூடாது. பெருமாள் இந்த அருள் கொடுத்த உடனே டக்குன்னு இந்த அருளையும் மாற்றி திரும்பவும் அன்பாக 2 மடங்கு, அது இன்னும் 3-4 மடங்கு அருளாக வரும். அந்த அருளை திரும்பவும் செலுத்துறது. இப்படியே அருள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெருகும். நம்முடைய அன்பு பெருக பெருக, அன்பு சிறிதாக இருக்கிற பொழுது அந்த அன்பை பெருக்கி தருகிறவன் சிவபெருமான். நம்ம அன்பு சிறிதாக தான் இருக்கும், அது பெருசு பண்ணி தருகிறவன் அவன்தான். அதைத்தான் சொல்லுகிறார் மணிவாசகர், நின் கருணைக்கு எல்லை இல்லைங்கிறார். எல்லை இல்லை நின் கருணை. ஏன் அப்படின்னாரு, கல்லு போல இருந்த என்னை கனிவித்தாய், நீதான் கனிவித்தாய். அப்படி கல்லு போல இருந்த என்னை தேடி வந்து கனிவித்து என்னை தேடி வந்தாய். இப்போ ஏதோ 1-2 மிஸ்டேக் இருந்தால் உற்றவா போகிற, திரும்பவும் வந்து என்னை நீ ஆட்கொண்டு என்னை அழைத்து செல்லத்தானே வேண்டும், வேறு யார் எனக்கு இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். இல்லை நின் கடற்கு அன்பு அது என்கணே. நீ வந்து என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது நான் ஒன்றும் சிறந்த அன்புடையவனாக இல்லை, என்னை அன்புடையவனாகவும் கனிவிக்கின்ற உள்ளமுடையவனாகவும் நீதான் ஆக்கினாய். ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு, அந்த வித்தை, அது மகா வித்தை உனக்கு தான் தெரியும். என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய், என்னை அன்பனாக்கினது நீதான். எல்லை இல்லை நின் கருணை, எல்லையில்லாத கருணை உடையவன் நீ. எம்பீரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் என்று சொன்னால், எக்காரணத்தை பற்றியும் நான் செய்கின்ற செயல்களிலே குற்றம் காணாது, வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் வல்லையே. பெருமானே, திரும்பவும் தேவரீர் எனக்கு எழுந்தருளி அந்த திருவடியை காட்ட வேண்டும். காட்டிட்டு போயிட்டீங்க சாமி, மீண்டும் அத்திருவடியை எமக்கு காட்டுதல் வேண்டும். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும். ஏது கொண்டுனா எக்காரணம் பற்றியும் நான் செய்வது எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் வல்லையே. வல்லையேங்கிறது அங்கே போட்டுக்கணும். வல்லையேன்னா வலிமையுடையவனாக நீ விளங்குகிறாய். ஏன்னா ஏற்கனவே கல்லாக இருந்ததைத்தான் கனிவித்தாய், அன்பனாக்கினாய். அப்படி அன்பனாக்கின நீ ஆட்கொள்ளுகின்ற நிலையிலே என்னை அழைத்து செல்லவும் வல்லவை. அப்படியா உனக்கு அந்த வன்மை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. பெருமானே, என்னை அழைத்து செல்ல வேண்டும் தேவரீர் உலகத்திற்கு என்று கூறுகின்றார். வான நாடரும் அறிவொணாதனி, மறையில் ஈருமுன் தொடரொணாதனி, ஏனை நாடரும் தெரிவொணாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, உன நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே. வான நாடரும் அறிவொணாதனி, மான நாடர்கள் உன்னை அறிய மாட்டார்கள். தேவர் உலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை அறிந்து கொள்வதில்லை. மறையில் ஈறு முன் தொடரொணாதனி, மறையின் ஈராக வேதத்தின் முடிவாக விளங்கக்கூடிய வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபநிடதங்கள் கூட உன்னை தொடர முடியவில்லை. அதுவும் உன்னை தொடர முடியல. ஏனை நாடரும், ஏனை நாடர்னா பிரம்ம உலகம், அதுக்கு மேலே இருக்க வைகுந்தம், இந்த உலகங்களில் இருக்கிற அவர்களும் உன்னை தொட முடியாது. அப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கிற நீ எப்படி எளிமையாக வந்து திருப்பெருந்துறையில் எனக்கு இனிமையாக வந்து ஆட்கொண்ட, அவங்களுக்கெல்லாம் எட்டாத நீ எளிமையாக வந்து என்னை அழைத்து என்னை இன்னிதாய். அந்த இன்னிதாய்ங்கிறது இனிதாய், அது வந்து வலித்தல் விகாரம் என்பார்கள் இலக்கணத்தில். இனிதாய் இன்னிதாய் ஆண்டு கொண்டவாய் ஊனை நாடகம் என்று இருக்கு.
ஊன நாடகம்னு எழுதிக்கலாம். ஞான நாடகம், ஊன நாடகம், 2 நாடகம் இருப்பதோடு சேர்த்து 3 நாடகம். நாடகம் என்றால் நடனம்னு அர்த்தம். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இந்த 3 நடனத்தையும் செய்வது தான் அந்த திருக்கோலம். ஊன நடனம் என்பது ஐந்தொழில் புரிதற்கு, ஞான நடனம் என்பது ஞானத்தை புகட்டுவதற்கு, ஆனந்த நடனம் என்பது தன்னுடைய ஆனந்தத்திலே ஆன்மாவை அழுத்துதற்கு. இதுதான் அந்த 3 ஒரே நிலை தான். ஒரு அந்த போஸ்டர் தான் கொடுக்குறார், ஒரே டான்ஸிங் போஸ்டர் தான். இந்த இடக்காலை தூக்கி ஒரு கையை வீசி ஒரு கையை அபயம் காட்டி நிற்கின்ற அந்த நிலை, அது பார்க்கின்றவருடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு அந்த நிலையை தருகிறது. அவருக்கு சிலருக்கு அதை பார்க்கிற பொழுது, அவருக்கு சிலருக்கு பார்க்கிற பொழுது பெருமான் இந்த உலக இன்பங்களை எல்லாம் வழங்குகின்றவராக தோன்றும். இப்போ ஊன நடனம் என்று சொன்னால் பெருமான் ஏதோ ஊன நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான்னு தப்பாக சொல்லக்கூடாது. ஊன நடனம் என்றால் ஊனத்தை போக்குவதற்காக ஆடுகிற நடனம். இப்போ நமக்கு இருக்கிற ஊனத்தை போக்குவதற்கு ஆடுகிற நடனம். ஞான நடனம் என்றால் நமக்கு ஞானத்தை தருவதற்காக ஆடுகின்ற நடனம், ஞானத்தை தருவதற்காக ஆடுகின்ற நடனம். இதில் உண்மை விளக்கத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த பகுதிகளெலாம் விளக்கப்பட்டிருக்கும். இந்த ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். ஊன நடனத்துக்கு உரிய மந்திரம் நமசிவாய, ஞான நடனத்துக்கு உரிய மந்திரம் சிவாய நம. ஆனந்த நடனத்துக்கு உரிய நடனம் சிவய சிவ, இதுதான் அந்த மந்திரம். இப்போ ஆடுகிற திருக்கோலம் நகாரத்தை முன்வைத்தா, சிகாரத்தை முன்வைத்தா, அல்லது 3 எழுத்தாக இருக்கக்கூடிய சிவயவா, சிவய என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த யகாரமும் சிவத்திலே போய் ஒடுங்கி சிவசிவ வாசி, அப்படி அந்த நிலையிலே நிற்கின்ற அந்த முறையெல்லாம் செய்து காட்டியதை சொல்லுகிறார். ஊன நாடகம் ஆடுவித்தவாறும், ஆடுவித்தவாங்கிறதுல ஆறுங்கிறது விடுபட்டிருக்கு, அதை சேர்த்துக்கணும். ஆடுவித்தவாறும், ஞான நாடகம் ஆடுவித்தவாறும், உருகி நான் உனை பருக வைத்தவாறும். அப்போ எனக்கு ஊன நாடகம் புரிந்து என் ஊனத்தை போக்கி, ஞான நாடகம் புரிந்து எனக்கு ஞானத்தை வழங்கி, உருகி இருக்கிற நிலையிலே ஆனந்த நாடகம் ஆடி உன்னை பருகுமாறு செய்தவனே. இப்போ ஆனந்த கூத்தை பார்த்தவர் உம்முடைய பெருமான். இத்தனையும் எதற்கு செய்தாய்? வையகத்துடைய விச்சையே நைய. இந்த வையகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய அதனை நீக்குவதற்கே அவர் திருக்கூத்து புரிகின்றார். ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய ஆணவமல குற்றத்தை நீக்குவதற்கே பெருமான் இந்த திருக்கூத்தை செய்கின்றார். எனவே பெருமானே, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான குற்றங்களையும் நீக்கி உயிரை இன்பத்திலே அழுத்துதற்கே தேவரீர் எல்லா விதமான நாடகங்களையும் செய்கின்றேன். இப்பொழுது திருப்பெருந்துறையிலே வந்து எமக்கு அருள் செய்ததும் எம்முடைய ஊனத்தை போக்குவதற்கே என்று அடியேன் புரிந்து கொள்கின்றேன். தேவரீர் என்னை விரைந்து வந்து என்னை ஆட்கொண்டு என் குற்றங்கள் ஏதாக இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாது மீண்டும் திருவடியை காட்டி என்னை அழைத்து செல்ல வேண்டும். இந்த ஏழைக்கு இறங்க வேண்டும். என்னுடைய தகுதி நோக்கி தேவரீர் வரவில்லை, அப்படி ஏதும் எனக்கு தகுதியும் இல்லை. என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் தங்களுடைய கருணை. எனவே எனக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடந்தால் அது பெருமான் தந்திருக்கிறான், அது என்னுடைய தகுதி நோக்கி தரவில்லை, அது அவனுடைய கருணை நோக்கி தந்தது என்று நான் கருதுகின்றேன். தேவரீருடைய கருணைக்கு எல்லை இல்லை. மீண்டும் வந்து திருவடி காட்டி என்னை ஆட்கொள்வீர் என்று விண்ணப்பிக்கின்றார் இந்த பாடலிலே. வான நாடரும் அறிவொணாத நீ, மறையில் இருமுன் தொடரொணாத நீ, ஏனை நாடரும் தெரிவொணாத நீ, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவாறும்
ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகினான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா. இது செய்யுளுக்காக இப்படி மாற்றி அமைத்திருக்கிறார். வரிசை எப்படி இருக்கணும்னா, ஊன நாடகம் ஆடுவித்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா. அதுதான் ஆனந்த நடனம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே தேவரீர் ஆட்கொண்ட பெருமானே, எனக்கு அதை தந்தீர். ஆனால் தொடர்ந்து இந்த உலக வாழ்வு நீடிக்கிறதே, அது அடியேனுடைய குற்றமா அல்லது அடியேனுடைய வினைகளா அல்லது அடியேன் தேவரீர் அழைக்கின்ற பொழுது தாமதித்ததா, என்ன காரணம் என்று அடியேன் அறியவில்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஏது செய்யணும், கருணையோடு வந்து ஆட்கொள்வீர் என்று விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 5 பாடல்களை நாம் சிந்தித்து, மணிவாசகருடைய இந்த திருச்சதகத்திலே இன்னும் 5 பாடல்கள் இருக்கிறது. 95 பாடல்களை நாம் சிந்தித்தோம். ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். இந்த பகுதியினுடைய மீதம் இருக்க 5 பாடல்களையும் வைத்து திருச்சதகம் பகுதியை நாம் நிறைவு செய்வதற்கு வரும் ஞாயிறு அன்று மாலை 6:30 மணிக்கு நாம் ஒரு சிறப்பு வகுப்பு இங்கே வைத்து கொள்ளலாம் என்று கமலவிநாயகர் சத்சங்கம் கருத்து தெரிவித்திருப்பதனாலே வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு நீங்கள் எல்லாம் வந்துடுங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படிங்கிறதெல்லாம் ஓரங்கட்டிட்டு இங்கே மிக ஒரு அரிய நிலை, திருவாசகம் கேட்குறதுக்கு அது ஒரு அறிவுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் இல்லையா? அறிவார் சிவமாக விளங்கினவர் பெருமான். அறிவுக்கு விருந்து நம்முடைய திருவாசகம்தான். அதனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்து அன்பர்கள் எல்லாம் ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். 14 வருஷமாக வந்துகிட்ருக்கு. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த பத்திரிகைக்கு வாசகர்கள் தான் காரணம். நீங்கள் சந்தாதாரராக சேரணும், மற்றவர்களையும் சேர்த்து விடணும். என்ன வருஷத்துக்கே 250 ரூபா தான் இல்லையா? அப்படி நீங்கள் சேர்த்து பயன்பெறணும். திருமுறை செய்திகள் இதில் வருவது போல் எதிலும் வருவதில்லை, பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இதில் வருகிற ஆர்டிகிள்ஸுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். அடியேன் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய 4274 பாடலுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒரே யூஎஸ்பியாக இருக்குது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் திருமந்திரத்தில் கமலவிநாயகர் சத்சங்கம் அற்புதமாக யூஎஸ்பி வெளியிட்டு இருக்கிறார்கள். 1லேருந்து 9வது தந்திரம் வரைக்கும். ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அதுதான் யூடியூப்பில் இருக்கேன்னு. அது யூடியூப்பில் யூடியூப் இருக்குமா அப்படிங்கிறத தெரில. எத்தனை நாள் யூடியூப், திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு சிக்கலாகி போய் அதில் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்புறமா நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்கள்கிட்ட இருக்கா யூஎஸ்பி, நான் காப்பி பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் காப்பியை வாங்கி வச்சுக்கோங்க. அது வாழ்க்கையில் அது ஒரு சிறந்த. அதனால் கமலவிநாயகர் சத்சங்கம் வெளியிட்டிருக்கிற திருமந்திரம் 1 முதல் 9 தந்திரம் வரை மிக ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிற ஒரு யூஎஸ்பி. அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கமலவிநாயகர் சத்சங்கத்தை நாம் நல்ல ஆதரவு செய்தால் தான் அடுத்தது குறுந்தகடு வெளியிடுவதற்கெல்லாம், யூஎஸ்பி வெளியிடுவதற்கு அவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். இப்போ திருவாசகத்தை வெளியிட வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள். 4 அகவலையும் இப்போ திருச்சதகம் நிறைவு பெறப்போகுது, அதையும் சேர்த்து வெளியிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வெளியிடுகிற பொழுது நம்ம நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்து நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருப்படி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.